ஹாய். இன்னைக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பற்றி பார்ப்போம். பூச நட்சத்திரத்தோட அதிபதி நீதிமான் என்று போற்றப்படும் சனீஸ்வர பகவான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பெரிய அறிவாளிகளாகவும் ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. ரொம்ப கடுமையான பிரச்சனைகளுக்கு கூட எளிதாக தீர்வு காணும் இயல்பு உடையவர்களாக இருப்பாங்க. தெய்வ பக்தி நிறைந்து இருக்கும் இவர்கள் அனைவராலும் போற்றப்படுவார்கள். பல துறைகளிலும் ஞானம் பெற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு வாகன வசதிகளையும் கொண்டிருப்பாங்க. பெற்றோர்களிடமும் வாழ்க்கை துணை அப்புறம் பிள்ளைங்களோட எல்லோருக்கிட்டையும் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. மிகுந்த மனோதிடம் கொண்டவர்களாகவும் மிகுந்த இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க எல்லோருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனசாட்சிக்கு பயப்படுவாங்க. மற்றவங்களை கவரக்கூடிய வசீகர தோற்றமும் கொண்டிருப்பாங்க. இவங்களுக்கு உறவினர்களை விட நண்பர்கள் தான் முக்கியம். எந்த சூழ்நிலையிலையும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருப்பாங்க. இவங்க கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறையா இருக்கும். தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் கொண்டிருப்பாங்க. கற்பனை திறன் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். கதை கவிதை எழுதுவதில் இவர்களுக்கு நாட்டம் இருக்கும். மற்றவங்க செஞ்ச உதவியை இவங்க மறக்காம திருப்பி செய்து விடுவார்கள். சமூகத்தில் ரொம்ப முக்கியமான பர்சனாக இருப்பாங்க. இவங்க புகழ்பெற்ற பெரிய மனிதர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் பிற்பகுதியில் இவங்களுக்கு பல யோகங்கள் கிட்டும். இப்போ பூச நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்ப்போம். முதலில் பார்க்க போவது பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். பூசம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்பவுமே எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்னாலே பிடிக்காது. இவங்க நிறைய பேர் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க தனியாக தெரிவாங்க. இவங்களுக்கும் இவங்க அப்பாவுக்கும் எப்போவுமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஆர்கியூமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு பாராட்டும் பரிசும் பெறுவாங்க. சின்ன வயசுலேயே இவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறையவே இருக்கும். தவறு செய்ய மாட்டாங்க. மற்றவங்க யாராவது தவறு செய்தாலும் கண்டிப்பார்கள். இவங்களுக்கு இவங்க விருப்பப்படியே மன வாழ்க்கை அமையும். சமூகத்தில் ரொம்ப பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை அடைவார்கள். இவங்களுக்கு உஷ்ண நோய் அடிக்கடி வரும். அதாவது உஷ்ணத்தினால் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். ஸோ அதனால் இவங்க உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருப்பது நல்லது. பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் பார்ப்போம். இப்போது இவங்க நகைச்சுவையாக பேசுவாங்க. ஆடம்பரமாக வாழணும்னு நினைப்பாங்க. பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பாங்க. பெற்றோர்கள் சொல்வதை தட்டாமல் தயங்காமல் இவங்க செய்வாங்க. ரிலேட்டிவ்ஸோடு அவ்வளோவா பழக மாட்டாங்க. இவங்க அடிக்கடி கவலைப்படுவாங்க. பிரச்சனைகளை பார்த்து இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. எல்லோருக்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருக்க தான் இவங்க நினைப்பாங்க. இவங்க லைஃப் பார்ட்னரோடையும் இவங்க பசங்களோடையும் ரொம்ப பிரியம் வச்சுருப்பாங்க. இவங்க இவங்களோட எதிரிகளுக்கு கூட நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவங்க. எந்த ஒரு காரியத்தையும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் இவங்க பொறுமையாக அதை முடித்து செய்வாங்க. ஏழை எளியவர்களிடம் இவங்களுக்கு இரக்கம் நிறையாவே இருக்கும். பல உதவிகள் நிறைய பேருக்கு செய்வாங்க. குடும்பத்துக்காக நிறைய சம்பாதிச்சு போடணும் அப்படின்னு செய்வாங்க. அடுத்தது பூசம் 3ஆம் பாதம் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். எத்தனை சோதனை ஏற்பட்டாலும் அதை முறியடிச்சிட்டு எப்போவுமே இவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இவங்களை பார்க்குறவங்க இவங்க வயசை கெஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ இளமையாக இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க. இவங்களுக்கு கூட்டு குடும்பமாக வாழத்தான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். அதாவது இயற்கையை ரொம்ப ரொம்ப ரசிப்பாங்க. இவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் பார்த்திங்கன்னா புது டிசைனில் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து பழகணும், அப்படி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அதாவது எல்லோருக்கும் கொடுத்து வாழ்வாங்க. இவங்க அடிக்கடி வாகனத்தை மாற்றுவாங்க. இவங்களுக்கு சண்டை போடுறது பிடிக்கவே பிடிக்காது. இவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். ஓகே, இப்போ அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் பிறந்தவங்களோட குணாதிசயங்களை பார்ப்போம். இவங்க எந்த சூழ்நிலையிலையும் ரிலேட்டிவ்ஸை உதாசீனப்படுத்துறதுக்கோ இல்லை விட்டு கொடுக்கவோ மாட்டாங்க. இவங்க எல்லா சுகங்களையும் பெற்று வாழணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு இருப்பாங்க. பேச்சாலேயே எல்லா காரியங்களையும் இவங்க சாதிச்சிடுவாங்க. சுய கௌரவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க இவங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. எதையாவது நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க.
இன்னொன்று சொல்லப்போனால் இவங்களுக்கு வந்து முன்கோபம் ஜாஸ்தியாக வரும். அதனால் வார்த்தைகளை கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஏண்டாப்பா இதை சொன்னோம் அப்படின்னு வருத்தப்படுவாங்க. எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்படுவாங்க. அதுக்காக செய்வாங்க எல்லாமே. இன்னொரு விஷயம், இங்கே வந்து பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களும் 1, 2, 3, 4 இவங்களுக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்துக்காரங்க ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற குணம் இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். பூச நட்சத்திரத்துக்காரங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்ப்போம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவர்களை தான் பூச நட்சத்திரத்துக்காரங்க வந்து வழிபடணும். இவர்கள் அணிய வேண்டிய ரத்தினம் வந்து முத்து. இவங்க வந்து திருவெண்காடு, திருநள்ளாறு இது போன்ற கோவில்களுக்கு போய் வழிபட்டு வந்தால் இவங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.